ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வேளை தானியேல் ஜெபித்தார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் நாமும் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் வரவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உபவாச நாட்களில் முடிந்த அளவுக்கு நீங்களும் உற்சாகமாய் வந்து பங்கு பெறுங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நினைக்கிறதற்கு மேலாக, வேண்டுவதற்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் இருதயங்கள் இன்றைக்கு மகிழ போகிறது. ஹல்லேலூயா. மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தியான வேளை ஜெப நேரத்தில் கர்த்தர் பேசினார். உபவாசமும் தாழ்மையும் என்கிற தலைப்பில். இப்பொழுது உபவாசமும் கர்த்தரை தேடுகிற அனுபவம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். உபவாசம் என்கிறது ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. உபவாசம் தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்மைப்படுத்தக்காகவும் முப்பிதாக்கள் உபவாசம் இருந்திருக்கிறார்கள். உபவாசம் கர்த்தரை தேடுகிறதற்காக உபவாசம் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் அன்றி போகாது என்று. அப்போ உபவாசம் அநேக காரியத்திற்காக செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம், உபவாச ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே இதை கற்று தந்திருக்கிறார். இதை கற்றுக்கொண்டு செய்த முப்பிதாக்கள் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். நாமும் அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும் போது அவர்களுக்கு செய்த தெய்வம் நமக்கும் அதிகமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்போதும் உபவாசமும் கர்த்தரை தேடுகிறதும் என்கிற தலைப்பில் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை கூர்வித்தான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இப்பவும் சொல்லுகிறேன், நம்மளுடைய ஆண்டவர் சாதாரணவர்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்யலை, ரொம்ப ஏழைகளுக்கு மாத்திரம் உதவி செய்யலை, ராஜாக்களுக்கும் உதவி செய்தவர். ஒரு ஏழையினுடைய தேவை கொஞ்சமாயிருக்கும், ராஜாவினுடைய தேவை மிக அதிகமாயிருக்கும். ஒரு ஏழையினுடைய தேவை ஒரு கூடாரத்திற்கு என்ன தேவையோ அவ்வளோதான். ஆனால் ஒரு ராஜாவினுடைய தேவை முழு தேசத்திற்குமான தேவை. முழு தேசத்திற்கும் நம்முடைய தேவன் இரக்கம் செய்வாரானால் நம்முடைய தேவை அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ராஜாக்களுக்கு உதவின தெய்வம் இன்றைக்கு நமக்கும் உதவி செய்வாராக. இந்த இடத்துல யோசபாத் ராஜாவை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு திடீரென்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. முகாந்தரமே இல்லாமல் 3 வித தேசத்தில் இருந்து 3 படையாக 3 கூட்டங்களாக பெருங்கூட்டமாக யுத்தத்திற்கு ஆயத்தமாகி இந்த யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்ட ஜனங்கள் யுத்தம் பண்ணும்படி தீவிரித்து வந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை யோசபாத் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை கேட்டவுடனே பயப்படுகிறான். நான் ஒருத்தன், என்ன ஒருத்தன் அப்படின்னா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துருவோம் அப்படிங்களா? இல்லை நான் ஒருத்தன் 2 பேர் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தோட 3 ராஜ்யம் ஒரே நேரத்தில் படையெடுத்து வருகிறது. தப்புக்கு வேற வழியே இல்லை, ஜெயிக்கக்கு போதிய பின்புலம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான நெருக்கடி வரும். ஒரே ஒருவர் தான் நமக்கு தீர்வு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் வாசித்த இந்த பகுதியில் இருந்து சாகிறது வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம மறக்கக்கூடாது. சில நேரம் பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியும், பிரச்சனைக்குரிய மருந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது.
நான் சொல்லுகிறேன், பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மருந்து போதும், மொத்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா முழு தேசத்திற்கும் யூதாவுக்கும் ஒரு அறிவிப்பை விடுகிறான். கர்த்தரை தேடக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு அறிவிப்பு வருகிறது, எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடும்படி உபவாசத்தோடு கூடி வாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நாம இருக்கிற உபவாசம் மாதிரி இல்லை. இன்னைக்கு புசிக்காமல் மாத்திரம்தான் இருக்கிறோம். அவ்வப்போது தண்ணி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த உபவாசம் வேற. புசியாமலும் குடியாமலும் இருப்பார்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வானீர் கூட விழுங்காமல் அதிகாலை முதல் சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பயங்கரமான உபவாசம். ஒரு சத்துரு எதிர்த்து வரும்போது நாம் அதிக பலத்தோடு ஆயத்தமாகணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மாம்சத்தில் ஆயத்தமாகாமல் ஆவியில் ஆயத்தமானான். அல்லேலூயா. நாம் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பலத்தை கொண்டு நம்மளால் என்ன முடியும் அதை தான் நம்ம யோசிக்கிறோம். அங்கே தான் நம்ம பண்ணுகிற பெரிய மிஸ்டேக். நம்மளால் என்ன முடியும், நம்ம பலத்தால் என்ன முடியும், நம்ம அறிவினால் என்ன முடியும், அதையே யோசித்து கொண்டே இருப்போம். சில நேரத்தில் அறிவுக்கு மிஞ்சின காரியமாக இருக்கும், பலத்துக்கு மிஞ்சின காரியமாக இருக்கும். ஐயோ என்ன செய்வேன் என்று சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து அழுது புலம்பி அவிவிசுவாசிலையும் கேவலமாய் நம்ம மாறுகிறோம். நான் சொல்லுகிறேன், பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கர்த்தரை ஒருமுகப்பட்டு தேடுவோமே ஆனால் உபவாசத்தோடு கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையை நமக்கு முன்பதாக தூசியை போல மாறிவிடும். அல்லேலூயா. குப்பையாக மாறிவிடும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்தாலும் விசுவாசத்தில் இருங்க. அந்நியர்கள் விசுவாசிக்கும் போது நடக்குதோ இல்லையோ, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். புறஜாதிகள் கூப்பிடும் போது விசுவாசிக்கும் போது என்ன அற்புதம் நடக்குதோ இல்லையோ, நமக்கு நிச்சயம் நடக்கும். ஏன்னா இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், விசேஷித்த தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம கூப்பிடும் போது பரலோகத்தில் இருந்து தேவன் ஒரு ஒத்தாசை அனுப்பாமல் இருக்கவே மாட்டார். ஏன் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு, ஏன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஏன் உபவாசத்திற்கு பதில் உண்டு. விசுவாசிக்கணும். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சாகிறது வரைக்கும் நீங்க மறக்க கூடாது. வேசித்தனம் என் தேவனுக்கு எவ்வளவு அருவருப்பானதோ அதே போலதான் ஆவி விசுவாசமும் தேவனுக்கு அருவருப்பானது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் எத்தனையோ பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ததை பார்த்த போதும் ஒவ்வொரு பயங்கரமான சூழ்நிலை வரும்போது அவர்கள் முறுமுறுத்து அவிவிசுவாசமாகி பின்னிட்டு பார்ப்பார்கள். ஆகையினால கர்த்தர் வனாந்திரத்தில் உன் பிரேதம் விழும் என்று ஆண்டவர் சொல்லி முடித்து வைத்தார். ஆனால் உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் கானானை பார்ப்பார்கள், கானானுக்குள் பிரவேசிப்பார்கள், கானானை சுதந்தரிப்பார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் என் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய காரியத்துக்கு விசுவாசித்தாலும் சரி, விசுவாசித்தபடியினால தேவன் தம்முடைய மகிமையை காண்பிப்பார். பிரச்சனையே பெருசா பார்க்காதுங்க, இயேசுவையே பெருசா பாருங்க. சூழ்நிலைகளையே பெருசா பார்க்காதுங்க, இயேசுவை மட்டும் பெருசா பாருங்க. அவர் எல்லோரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். எந்த காரியத்தையும் எப்படி வேணாலும் தொடங்கி எப்படி வேணாலும் முடித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்க சூழ்நிலையை கண்டு பயப்படாதீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நாம பாவத்துக்கு ஈஸியா விலகிறதும், எம்மா இது பாவம், எம்மா இது வேசித்தனம், எம்மா இது விபச்சாரம், எம்மா இது இச்சை, டக்குன்னு விலகிறதும். ஆனால் அவிவிசுவாசத்தில் நம்ம விழவே கூடாது என்று சொல்லி விலகுக்கு நாம் ஏதோ மறக்கிறோம். நான் சொல்லுகிறேன், பாவத்திற்கு எவ்வளோ பதறி அடித்து விலகுகிறீர்களோ அதை விட அதிகமாய் அவிவிசுவாசத்திற்கும் விலகி நில்லுங்க. பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. நமக்கு முன்பதாக செங்கடல் வராமல் இருக்காது, வரும். பயப்படாதிருங்க.
பலகீனம் வராமல் இருக்காது, பயப்படாதிருங்க. நீதி உண்டாகணும்னா இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும். ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயினால் அறிக்கை பண்ணப்படணும். செங்கடலை பார்க்குறீங்களா? மகிமையான வழியை ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுப்பார் என்று அறிக்கை பண்ணிட்டே இருங்க. ஆமென். பலகீனத்தை பார்க்குறீங்களா? கர்த்தர் இந்த பலகீனத்தில் என்னை விடுவிப்பார், இந்த பலகீனம் எனக்கு மாறும், நான் பலனடைவேன் சொல்லிட்டே இருங்க. முறுமுறுக்காதுங்க. அது வேசித்தன பாவத்திலே கேவலமான பாவம் அவிவிசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வரட்டும், தேவனை தேடக்கு ஒருமுகப்படுங்க. குடும்பம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது, குடும்பம்னா நெருக்கம் வராமல் இருக்காது, குடும்பம்னா கஷ்டம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு ஏன் வருகிறது என்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஏன் விசுவாச குடும்பத்திற்கு கஷ்டம் இருக்கிறது? இந்த கஷ்டத்தில் உன் விசுவாச நிலை என்ன? இந்த போராட்டத்தில் உன் விசுவாச நிலை என்ன? இந்த குறைவில் உன் விசுவாச நிலைமை என்ன? சோர்ந்து போகிறது தான் உன்னுடைய நிலைமையா? அழுகிறது தான் உன்னுடைய நிலைமையா? அல்லது விசுவாசத்தில் ஜெயம் எடுக்கிறது உன்னுடைய நிலைமையா என்று உன்னை நீங்களே பரிசோதித்து பார்க்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தில் நில்லுங்க. ஒவ்வொரு பாதைகளிலேயும் கர்த்தர் பழக்க வைப்பார். ஒவ்வொரு பாதையை வேணனே ஆண்டவர் தருவார். வேலை எல்லாம் ஆக்குவார். அப்போவும் சொல்லுங்க, மொத்தமாக தருவார். அல்லேலூயா. குறைவில்லாமல் தருவார். நான் அப்படிப்பட்ட அப்பனுக்கு ஒன்றும் பிறக்கல. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமாம், மொத்தமாக தருவார். நம்ம விசுவாசத்திற்கு ஒரு எண்டு காடை போட்டக்கூடாது. 10ஆம் தேதி ஆச்சு, இன்னும் ஒரு வேலையும் இல்லையே. மாதம் முடிய போது ஒரு வேலையும் வரலையே. ஏன் கவலைப்படுகிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு மொத்தமாய் தருவார். மொத்தமாக கிடைக்கும். நான் ஜெபிக்கிறதுனால கிடைக்காது, நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசத்தை நிமித்தம் பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிங்க, நல்ல நம்புங்க. ஆகையினால தான் ஒரு பிரச்சனை போனா இன்னும் ஒரு பிரச்சனை வருகிறது. நாம விசுவாசத்தில் ஜெயித்துட்டோம் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் விடிவெள்ளி நட்சத்திரத்தை சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். ஜெயிக்கிறவர்களுக்கு சகலதையும் கொடுக்க என் தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தில் ஜெயிங்க, உபவாசத்தில் ஜெயம் எடுங்க, பரிசுத்தத்தில் ஜெயம் எடுங்க, ஜெபத்தில் ஜெயம் எடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் ராஜாக்களுக்கு கூட பயப்படுகல, ராஜாக்களுக்கு கூட பயப்படலை, அக்கினி சோலைக்கு பயப்படலை, சிங்கத்துக்கு பயப்படலை. ஏன் தெரியுமா? 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சோலையிலையும் என் தேவன் பெரியவர். திரளான சிங்க கூட்டத்தை காட்டிலும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். இந்த ராஜாவை காட்டிலும் இந்த ராஜாவை உண்டாக்கின என் இயேசு பெரியவர். ராஜாக்களுக்கு பயப்படாதவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள், சிங்கத்துக்கு பயப்படாதவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள், 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சோலைக்கு பயப்படாதவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள். காரணம், ஆமேன், அவர்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை அவர்கள் விசுவாசித்து நின்றார்கள், ஜெயம் எடுத்தார்கள். புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடும்படியாக இந்த நிலைமைகளை அனுமதிக்கவே இல்லை. என்ன விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இல்லைன்னா நானே சொல்லுகிறேன் சாவாவை. ஹல்லேலூயா. விசுவாசிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவருக்கு தேவையில்லை. விசுவாசிக்கிற ஒருவனுக்காய் பரலோகமே இறங்கி வரும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை நம்பினவன் எங்க நிற்கிறான்? அக்கினி சோலையிலையா, சிங்கத்தின் கபிக்குள்ளாகவா? எங்க இருக்கிறான்? மீட்கும்படி தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வேலை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கொஞ்ச நாளாக கர்த்தர் நம்ம அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தினார். அதுக்கு முன்ன கொஞ்ச நாளில் கனிகளுக்குள்ளாய் நடத்தினார். இப்பொழுதோ கர்த்தர் நம்மை விசுவாசத்திற்குள்ளாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், இந்த பாடத்தில் ஜெயிக்கிறவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சகலதையும் சுதந்தரிப்பார்கள். இனிமேதான் வாசலை திறக்க போகிறது.
சொல்லுங்க. இனிமேதான் நமக்கு வாசலை திறக்க போகிறது. இனிமேதான் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. இனிமேதான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்பட போகிறது. இனிமேதான் என் வாழ்க்கையில மகிமையை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிறது மிகப்பெரிய காரியம். அதை கற்றுக்கொண்டு நின்றுட்டோம் அப்படின்னா இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில செங்கடல் வரப்போகிறது இல்லை. நம்ம குடும்பத்திற்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனை தான் செங்கடல். ஹல்லேலூயா. இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா செங்கடல்ல ஜெயிச்ச மாதிரி தான். சோர்ந்தே போகாதுங்க. உங்க மனம் துக்கப்பட்டுன்னா ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். நீங்க சங்கடப்பட்டுட்டீங்கன்னா என் தேவன் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அப்ப நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. என்னால் தீர்க்க முடியாதா என்ன? இவ்வளோ பெரிய தேவனை பக்கத்திலேயே வச்சுட்டு கூடவே வச்சுட்டு என்ன சங்கடம், என்ன வருத்தம், என்ன அழுக, என்ன புலம்பல். அப்ப அவர் இருந்த எண்ணத்துக்கு ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிற திராணி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பலகீனத்தில் நம்மை ரட்சிப்பார், ஆபத்தில் நம்மை ரட்சிப்பார், குறைவுகளிலே நிறைவை தந்து நம்மை ரட்சிப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாது. நீ விசுவாசத்தில் நின்று பார். குறைவு வரும்போது அந்த குறைவை எவ்வளவு அழகாய் நிறைவாய் மாற்றுகிறார் என்று மட்டும் நீ வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும். என்ன செய்யணுமோ அதை அவர் அழகாய் செய்வார். தேவனுக்குள்ளாய் வாழ தெரியல நமக்கு. கர்த்தருக்குள்ளாய் எப்படி வாழணும்னு நமக்கு தெரியல. காரணம் விசுவாசம் என்கிற பாடம் நமக்குள்ளாய் நல்ல மண்டையில் ஏறலை. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு மன்னா வானத்திலிருந்து வருஷிக்கப்பட்டது. அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு காலேபுக்காய் அவர் செய்தார், ஒரு யோசுவாவுக்காக செய்தார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு இறைச்சிகளை கொடுத்து போஷித்தார். சாகவில்லை அந்த தேவன், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு யோசுவாவுக்காய் செய்தார், விசுவாசிக்கிற ஒரு காலேபுக்காய் செய்தார். நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்து முடிப்பார். அதிலையும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலையும் நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தேவனை தேடக்கு ஒருமனப்பட்டுறணும். தேவனுடைய பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் என்ன காரியமானாலும் உபவாசம் போட்டு தேவனை தேடுங்க. தன்னை தாழ்த்தி தேவனை தேடுங்க. அவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து அவரை தேடுங்க. புசியாமலும் குடியாமலும் அவரை தேடுங்க. ஹல்லேலூயா. உங்களால் மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும், உங்களால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் என்று குடும்பத்தில் வரக்கூடிய, பிஸ்னஸில் வரக்கூடிய, வியாபாரத்தில் வரக்கூடிய, படிப்பில் வரக்கூடிய, வாழ்க்கையில் வரக்கூடிய என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை தேடக்கு ஒருமனப்படுங்க. தேவனை விட்டு ஓடுமடி ஒருமனப்படக்கூடாது. பின் திரும்பி பார்க்கும்படி, பின்னிட்டு பார்க்கும்படி ஒருமனப்படக்கூடாது. தேவனை தேடும்படி, தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி கணவனோடு இணைந்து கொள்ளுங்கள், மனைவியோடு இணைந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்க. குடும்பமாய் உபவாசித்து ஒரு நாள் முழுக்க அமர்ந்துருங்க. பகல் முழுசும் ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீரா? எனக்கு நீங்க இறங்குவீங்க, நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஹல்லேலூயா, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், காலையில் களிப்பு உண்டாகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அதை ஆண்டவர் செய்வார் உங்களுக்காக, எனக்காக. இந்த யோசபாத் ராஜா ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது அவன் வேற ஒன்றும் செய்யல, ஈட்டியை தீட்டல, பட்டயத்தை தீட்டல, யுத்தத்திற்கு ரெடி ஆகல, கர்த்தரை தேடுக்கு ரெடி ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ரொம்ப ரசிச்சார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறார். அவன் யுத்தத்துக்கு அல்லவா ஆயத்தமாகணும், ஆனா இவன் என்னை தேடும்படி ஆயத்தமாகுகிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல இது.
ஷே, என்ன யோசபாத், என்ன ஒரு மனுஷன் எவ்வளோ விசுவாசிக்கிறான், என்ன நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி யுத்தம் செய்யும்படி ஆர்மி எல்லாம் இராணுவத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தணும். ஆனால் இவனோ உபவாசிக்கும்படி ஆயத்தப்படுத்துகிறான், தேவனை தேடும்படி ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. எல்லாரையும் கூடி வர பண்ணினான். 4வது வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 4வது வசனத்தில் 2 நாளாகமும் 24 வாசித்தால், அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அல்லேலூயா. சகாயம் தேட யாரை தேடுகிறீர்கள்? யாரிடத்தில் போகிறீர்கள்? நம்முடைய சகாயர் இயேசு மட்டும்தான். நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. என் இரட்சகர் இயேசு மட்டும்தான். சொல்லுங்க, என் இரட்சகர் இயேசு மட்டும்தான். அவரிடத்துல சகாயம் தேட போனார்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவா இருந்தால் தன்னுடைய நட்பு நாடுகளிடத்துல போவான், தெரிஞ்ச நாடுகள் உள்ள ராஜாவை தேடி போவான். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி வந்துட்டாங்க, 3 தேசத்திலிருந்து 3 படைகள் வந்து இருக்கிறது, நான் தனியால நிற்கிறேன். உதவிக்கு மனுஷனிடத்துல போய் நின்றுப்பான், உதவிக்கு மற்ற நாடுகளிடத்துல போய் நின்றுப்பான். ஆனா இவனோ கர்த்தருடைய பிள்ளை. உன் நெருக்கத்துல உலகத்தான் என்ன முடிவெடுக்கிறானோ, எங்க போறானோ, யாரை தேடுறானோ அவனை போல நீ கடுகளவு மாறிவிடக்கூடாது. எச்சரிக்கையாயிருங்க. நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடும்படி ஒருமனப்படணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதுல பின்வாங்கக்கூடாது. ஆமாம், ஒவ்வொரு நபர்களும் யாரை யாரையோ தேடி போறாங்க. இந்த யோசபாத் ராஜா தனக்கு வந்த நெருக்கத்தில் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. இந்த பகுதி அப்படியே கையில் வச்சுட்டு, இதே போல சவுல் ராஜாவுக்கு இவனுக்கு 3 தேசத்திலிருந்து வந்தாங்க, அல்லது 3 கூட்டம் யுத்தத்திற்கு வந்தது. சவுல் ராஜாவுக்கு அப்படி அல்ல, ஒரே ஒரு பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 1 நாளாகமும் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கும் தேடினது நிமித்தம் செத்து போனான். அல்லேலூயா. தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தீவிரமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி. அங்கே யோசபாத் ராஜா கர்த்தரை அறிந்தவன், இங்கே சவுல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2 பேருக்குமே தேவன் யார்னு தெரியும். ஆனால் 2 பேரும் தேவன் யார் என்று சொல்லி தெரிந்த பிறகும் தன்னுடைய நெருக்கத்தில் என்ன செய்தார்கள் என்கிறது தான் விஷயம். யோசபாத் ராஜா தனக்கு இருக்கிற நெருக்கத்தில் கர்த்தரை தேடும்படி, உபவாசிக்கும்படி, ஒருமனப்படும்படி, கர்த்தரிடத்தில் சகாயம் தேடும்படி போனான். ஆனால் சவுல் ராஜாவுக்கு நெருக்கம் வந்தும் போது மந்திரவாதிகளிடத்தில் போனான், அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் போனான், குறி சொல்லுகிற ஆவிகளிடத்தில் போனான், ஜோசியக்காரனை தேடி போனான், மந்திரவாதியை தேடி போனான். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது? அஞ்ஞான கிரியை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கும் வரவே கூடாது. அல்லேலூயா. இதில் என்ன இருக்கு? ஒரு சின்ன தகடு தானே, அவங்க கிடையாது நம்ம. இதில் என்ன இருக்கு? ஒரு சின்ன தாய்த்து தானே. நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். தேவனிடத்திலிருந்து சகாயம் தேடணும். தாய்த்து கட்டுனா ஒரு சகாயம் வருமா? தப்பு. அது தகடுக்கு அடிச்சா ஒரு சகாயம் வருமா? தப்பு. மந்திரவாதிட்ட போமா ஒரு சகாயம் தேடி, உன் வழி தப்பு, உங்க முடிவு தப்பு, உங்க நோக்கம் தப்பு. இதெல்லாம் அந்நியர்கள் செய்கிறது, கர்த்தரை அறியாதவர்கள் செய்கிறது. நீங்க செய்யக்கூடாது. அல்லேலூயா. உண்மையில தேவனிடத்துல மட்டும் விழுந்திருப்பானால், ஆகாப் ராஜாவுக்கு இறங்கின தெய்வம், யோசபாத் ராஜாவுக்கு இறங்கின தெய்வம் சவுல் ராஜாவுக்கு நிச்சயமாய் இறங்கியிருப்பார். அல்லேலூயா. இறங்கியிருப்பாரா? இறங்கியிருக்க மாட்டாரா? நிச்சயம் இறங்கியிருப்பார். என்னைக்கும் பாருங்க, நமக்கு ஒரு சகாயம் தேவையா? அப்பாவை நோக்கி பாருங்க.
ஆண்டவரை நோக்கி பாருங்க. பிள்ளை சரியில்லை, அடித்து திருத்திடலாம் அப்படின்னா அதை விட தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை அடிங்க. வாலிப பிள்ளைகள் என்ன பண்ண முடியும்? வாலிப பிள்ளைகளுக்காய் கர்த்தரிடத்தில் மண்டாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும். இந்த சவுல் ராஜா போய் மந்திரவாதியை தேடினான், செத்தவர்களிடத்தில் குறி கேட்க போனான். ஆகையினால அவனுக்கு என்ன நடந்தது என்றால், அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேடினது நிமித்தமாய், கர்த்தரை தேடாமல் மந்திரவாதியை தேடினபடினால் செத்து போனான். அல்லேலூயா. அதற்காக அவர் அவனை கொன்னே போட்டார். தேவனுக்கு பிடிக்காத அருவருக்கிற காரியம் இது. அவிவிசுவாசத்தின் நிமித்தமாய் வந்த கிரியை இது. ஆண்டவர் கொன்று போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதோடு நிற்காமல் அவனுடைய ராஜ்யபாரத்தை, அவனுடைய அரண்மனையை, அவனுடைய ஆளுகையை அவனுக்கு பின் அவனுடைய சந்ததிக்கே கொடுக்காமல் அவனுடைய வேலைக்காரனாகிய அல்லது ஆடு மேய்க்கிறவனாகிய தாவீது வசம் கர்த்தர் கொடுத்தார், திருப்பி விட்டார். அல்லேலூயா. ஆனால் ஒரு யோசபாத் ராஜா உபவாசத்தோடு கர்த்தரை தேடினது நிமித்தமாக, வாசிங்க, திருப்புங்க 2 நாளாகமும், ஜீசஸ் ஹல்லேலூயா, 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் நாம் திருப்பும்போது அங்கே கர்த்தரை தேடினது நிமித்தமாக 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாரும் குடும்பமாய் நின்றார்கள். யோசபாத் ராஜா உபவாசத்தை கூறிவித்து தேவனை தேடக்க ஒருமுகப்பட்டு வாருங்கள் என்று அழைக்கும் போது எல்லாரும் போனாங்க. சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்கள். உதவிக்காக சகாயம் தேடினார்கள். நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் போய் சகாயம் தேடக்கூடாது. மனுஷனிடத்திலையும் போகாதிருங்க. ஒரு நன்மைக்காக மனுஷனை பார்ப்போம். நமக்கு எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து மட்டும்தான் வரணும். அல்லேலூயா. பிளாக் மணி எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஒயிட் மணி மட்டும்தான் நமக்கு தேவை. கருப்பு பணம் வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருப்போம். அப்போ எல்லாரும் கர்த்தரை கூப்பிட்டார்கள். அப்பொழுது லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சபைக்கு அறிவிக்கிறான். அல்லேலூயா. 15வது வசனம் முதல் கடைசி 4 வரியில சொல்லப்பட்டிருக்கிறது, ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. நாம எந்த யுத்தத்திற்காக நாம் கர்த்தரை தேடுகிறோமோ அந்த யுத்தத்தை இப்போ கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்காக நீங்க தேவனை தேடுவீர்கள், ஆனால் அந்த பிரச்சனையை நீங்க இனிமே ஃபேஸ் பண்ண போகிறதில்ல, நீங்க சந்திக்க போகிறதில்ல. அந்த பிரச்சனையை இன்று முதல் அவர் உங்களுக்காக சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி தேவத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க. இனி அந்த பிரச்சனையை சந்திப்பது நான் அல்ல, இனி அந்த பிரச்சனையை எனக்காக என் தேவன் சந்திப்பா. காரணம், நான் தேவனை தேடினபடினால, அவரை தேடக்க நான் ஒருமுகப்பட்டபடினால, உபவாசம் போட்டபடினால, அவரை நோக்கி பார்த்தபடினால, மனுஷனை நோக்கி பார்க்கல, ஆமென், அந்நியர்களை நோக்கி பார்க்கல, மந்திரவாதியை தேடி போகல, சூனியக்காரனை நோக்கி நான் போகல. நான் என் தேவனை நோக்கி வந்திருக்கிற, படைத்த கர்த்தரை தேடி வந்திருக்கிறபடியினால என்னுடைய பிரச்சனை இப்பொழுது அவர் சந்திக்க ஆயத்தமாகி விட்டார். ஹல்லேலூயா. அவர் சந்திப்பார். அப்படியே மாத்தி விட்டுருங்க அவருடைய கரத்துக்கு, அவர் பார்த்துக்குவார். கர்த்தரை தேடுங்க. உபவாசமும் கர்த்தரை தேடுகிறதும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல,
தேவனுடையது. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவர்களும் யுத்தத்திற்கு புறப்பட்டு போனாங்க. சும்மா போங்க அப்படின்னு ஆண்டவர் அனுப்பினார். விசுவாசத்தோடு போனார்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் யுத்தத்திற்கே போகாம யுத்தத்தை முடிச்சு வச்சிருப்பார்? ஏன் யுத்தத்திற்கு போக சொன்னார்? விசுவாசத்தோடு போகிறானா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட பிறகு விசுவாசிக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் பரீட்சை செய்து பார்ப்பார். ஹல்லேலூயா. புடமிடாமல் ஒருவரையும் அவர் அறிய விரும்பவில்லை. புடமிட்ட பின் பொன்னாக நான் விளங்குவேன். அது ரொம்ப முக்கியம். என்னை இந்த சோதனையில் புடமிடுவார். என்னை எவ்வளவு புடமிட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் அவர் பட்சத்தில் தான் நிற்பேன். வலது பக்கம் இடது பக்கம் நான் சாயவே மாட்டேன். எத்தனை பேர் உறுதியாய் நிற்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கக்காக யுத்தத்திற்கு போங்க அப்படின்னார். எல்லா ஜனங்களும் விசுவாசத்தோடு போனார்கள். சரியான ஆயத்தம் இல்லை, ஆனாலும் ஆண்டவருக்காய் போனார்கள். போனால் இவர்களை யுத்தம் பண்ண கர்த்தர் விடவே இல்லை, அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஒருவருடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பி விட்டார். சத்துருக்களே ஒருவர் அடித்து கொண்டு செத்தார்கள். ஹல்லேலூயா. யுத்தம் அழகா முடிஞ்சிச்சு. நம்ம சத்துருக்களை இப்படிதான் கேவலமா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நீதிமான பகைச்சிட்டாயா, அவன் கேவலப்படுவான், அசிங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பார். நீ கர்த்தரை துதித்து கொண்டிரு. ஹல்லேலூயா. என் சத்துருவை கேவலமா கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க சத்துருக்களை கேவலமா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நம்ம 3 பேர் என்ன இருக்கிறோம், 3 ராஜ்யத்தினுடைய இராணுவம் இருக்கிறது. அவன் ஒத்தாள் என்ன செய்வான்? கேவலமா நினைச்சிட்டு வந்தான். கர்த்தர் அசிங்கப்பட வைத்தார். ஹல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவர்கள் அசிங்கப்பட்டு போவார்கள், உன்னை தூசிக்கிறவர்கள் அசிங்கப்பட்டு போவார்கள், உன் சத்துருக்கள் கேவலப்பட்டு போவார்கள் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காகவே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க கடைசியாய் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு ஆண்டவர் அனுப்பி யுத்தம் செய்ய விடாமல் கர்த்தரையே யுத்தம் செய்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு செத்தாங்களே 3 தேசத்தினுடைய இராணுவம். அவங்கெல்லாம் கிளம்பி வரும்போதே நிறைய வெள்ளி, நிறைய தங்கம், நல்ல வஸ்திரம்லாம் போட்டு ஜம்முனி வந்திருக்காங்க. அத்தனை பேரும் மரித்த பிறகு அவ்வளோ வெள்ளியும் அவ்வளோ பொண்ணும் அவ்வளோ ஆயுதங்களும் அவ்வளோ பொருட்களும் இந்த யோசபாத்தும் அவனுடைய இராணுவமும் அவனுடைய தேசத்தினுடைய பிரஜைகளும் கொள்ளையிட்டார்கள். அந்த கொள்ளை ஒரே நாளில் முடியலை, 3 நாள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. 3 நாள் சேகரிக்க முடியாத அளவுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். யுத்தத்தில் ஜெயத்தை மாத்திரம் கொடுக்கல, யுத்தத்தில் ஜெயத்தையும் கொடுத்து சத்துருக்களை மாண்டு போக வைத்து சத்துருக்களின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினா. நீ தேடினது ஒரு காரியத்திற்கு தான், ஆனால் கர்த்தர் உனக்கு செய்தது அநேக நன்மைகளை செய்து முடித்தா. அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் என் இயேசு. இப்படிதான் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபித்து ஆமென். இந்த 2வது நாள் 3வது ஜெப வேளையை நாம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரீமானா ஹந்தோடோ ஹுடரா ஓடாமா ஷிகடதி ஹந்தரபலபா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லவர். அவரை தேட வருமனப்படுங்கள், அவர் நல்லவர். ரீஷா கடதரா. உன் சத்துருக்கள் அசிங்கப்பட போகிறார்கள். ரீமானா ஹந்தோடோ ரோபடா தீபா ஷகடா. உன் சத்துருக்களை கண்டு பயப்படாதே, உன்னை நிந்திக்கிறவர்களை கண்டு நீ சோர்ந்து போகாதே. நீ கர்த்தரை தேடு, நீ கர்த்தரை தேடு. உனக்காக என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் இன்றைக்கு செய்து முடிப்பார். ரீஷா கடதரா. ஆண்டவரே தாழ்த்துகிறேன், உம்மை தேடும்படி ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை துதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், உபவாசிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜனத்தை ஆசீர்வதி, இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகள் எல்லாம் எண்ணெயினால் அபிஷேகிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.